ஆவலோடு எதிர்பார்த்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள், பரபரப்பாக தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை. அதாவது மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தல் 288 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது. அந்த வகையில் இந்த தேர்தலில் 65.2% வாக்குகள் பதிவாகி இருந்தன. 1995ஆம் ஆண்டுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தலில் அதிகபட்சமான வாக்குப்பதிவு இது. மேலும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பதிவான இந்த வாக்குகள் அனைத்தும் இன்று எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. குறிப்பாக சிவசேனா மற்றும் என்சிபியில் ஏற்பட்ட பிளவுகளுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறியுள்ளது. கூட்டணிகள் மட்டும் மாறவில்லை. குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 149 இடங்களில் போட்டியிடுகிறது. அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் என்சிபி ஆகியவை முறையே 81 மற்றும் 59 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதே அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரே கேள்வி. பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி ஆகியவை இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிராவின் அரசியல் சூழல் வியத்தகு முறையில் மாறி உள்ளது. அப்போது காங்கிரஸ் மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பாஜகவும் அதன் நீண்ட கால கூட்டணி கட்சியான சிவசேனாவும் போட்டியிட்டன. பாஜக சிவசேனா கூட்டணி முதல்வர் பதவிக்கான கருத்து வேறுபாடுகளை அவிழ்த்தது. காங்கிரஸ், என்சிபி மற்றும் சிவசேனாவின் எதிர்பாராத மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு வழிவகுத்தது. இருந்தாலும் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக ஏக்நாத் சிண்டே ஒரு கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பிறகு சிண்டே பிஜேபியுடன் இணைந்தார். என்டிஏ தலைமையிலான அரசாங்கத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பின்னர் தேர்தல் ஆணையம் சிண்டேவின் பிரிவை சட்டப்பூர்வமான சிவசேனாவாக அங்கீகரித்தது. இதேபோல் 2023ஆம் ஆண்டில் கட்சி நிறுவனரும் மாமாவுமான சரத்பவாருக்கு எதிராக அஜித் பவார் ஒரு கிளர்ச்சியை நடத்திய போது என்சிபி இதே போன்ற எழுச்சியை எதிர்கொண்டது. அஜித் பவாரின் குழுவை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ என்சிபி என அறிவித்தது. சரத்பவாரின் பிரிவு புதிய பெயரையும் சின்னத்தையும் ஏற்க வைத்தது. அஜித் பவார் மற்றும் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் இப்போது மகாயுதி அரசாங்கத்தில் சிண்டேவின் கீழ் துணை முதல்வர்களாக பணியாற்றுகின்றனர். இந்த தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ், சரத்பவாரின் என்சிபி மற்றும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா ஆகியவை பாஜக, ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் என்சிபி ஆகியவற்றை உள்ளடக்கிய மகாயுதி கூட்டணியை எதிர்கொள்ள ஒன்றிணைந்துள்ளன. மேலும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 149 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் என்சிபி ஆகியவை முறையே 81 மற்றும் 59 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். மேலும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் காங்கிரஸ் 101 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் என்சிபி முறையே 95 மற்றும் 86 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். மேலும் 288 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் அசாதுதீன் ஓவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ், இத்தேஹதுல் முஸ்லிமீன் 17 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பெரும்பாலான கணிப்புகள் பாஜக கூட்டணியே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கணித்து வருகிறார்கள். இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணியும் கணிசமாக வெல்லும் என்பதை கணிப்புகளும் கூறியிருக்கிறார்கள். மேலும் பரபரப்பாக வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கையில் தற்போது வரை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் முன்னிலை வகித்து வருவதாகவும் பாஜக கூட்டணி கட்சிகள் சற்று சரிவை சந்தித்து வருவதாக தேர்தல் முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.